எல்லோருக்கும் வணக்கம். ஆலங்குளம் தாலுகா மாராந்தை பக்கத்தில் உள்ள பள்ளத்திக்குளம் கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி இருக்கு இல்லையா, சூரிய ஒளியில வந்து பேனல் அந்த பேனல் போட்டு வந்து சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்றாங்க. அப்போ வந்து அந்த மக்கள் வந்து அதை எதிர்க்காங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அந்த 300 வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பேனல் வந்து போடுறாங்க. அப்ப அதை ஏத்து வந்து என்ன செய்றாங்க, தாசில்தாரை பாக்குறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் அலுவலகத்துல வந்து மனு கொடுக்குறாங்க. தொடர்ந்து முறையிட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அங்க உள்ள மரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து வெட்டுறாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரங்கள்லாம் வெட்டுறதுனால வந்து எங்களுக்கு வந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்கு. அதனால வந்து எங்களுக்கு மூச்சு திணறலாம் ஏற்படுது. தோல் நோய்கள்லாம் வருது, இந்த மாதிரியான பிரச்சனை வருது. அதனால வந்து நாங்க ஒரு வாழ முடியாத சூழல் ஏற்படும். அதனால வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் உடனே நிறுத்தணும் கலெக்டர் மனு கொடுக்காங்க. அப்ப வந்து டிஆர்ஓ வந்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி வந்து அந்த மாதிரி எந்த எந்த நிகழ்வும் இல்லைன்னு சொல்றாங்க. மறுபடியும் கலெக்டர்கிட்ட வந்து இவங்க மனு கொடுக்குறாங்க. மறுபடியும் வந்து கலெக்டர் நேரடியா வந்து ஆய்வு பண்ணி வந்து என்ன நடவடிக்கை சொல்லிட்டு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து அங்குள்ள மரங்களை வெட்டி அந்த வேலை என்பது துரிதமா நடந்துட்டே இருக்கு. அப்ப அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் போறாங்க. நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி கலெக்டர் உத்தரவிடுறாங்க. அப்படி வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அந்த இடம் பாத்தீங்கன்னா காக்காஸ் கமிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்ப அந்த காக்காஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் தான். அவர் தான் அந்த நடவடிக்கையை வந்து எதனால போய் நிறுத்த முடியும். அப்படி இருந்தும் கலெக்டர் முறையிட்டும் வந்து வந்து அந்த வந்து கலெக்டர் வந்து நிறுத்தல. அதனால மக்கள் வந்து என்ன செய்றாங்க, ஒட்டுமொத்தமா திரண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து இன்னைக்கு வந்து கலெக்டரை பார்த்து எப்படினாலுமே அதை தடுத்து நிறுத்தி ஒரு முற்றுகையிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல வராங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தகவல் சொல்றாங்க. அந்த அடிப்படையில நாங்களாம் போறோம். நாங்களாம் போன உடனே வந்து வந்துச்சோம்னா மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க கலெக்டர் சந்திக்கிறது அப்ப எல்லாரும் போக முடியாது, நீங்க கொஞ்சம் வரதான் போக முடியும்னு சொல்லல. நாங்களாம் வந்து மக்கள்லாம் வந்து வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாங்க வந்து என்ன செய்யணும், கலெக்டரை போய் சந்திக்க போறோம். சந்திக்க போயிட வைக்கல. அது வந்து தலைவர் சொல்றாங்க, நாங்க வந்து பீஸ் கமிட்டி அந்த மாதிரி போட்டு வந்து மக்கள் குறைகளை கேட்டு பேசலாம்ல, எந்த ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்காம இருக்கீங்கன்னு கேட்கல வந்து இல்ல நாங்க அதெல்லாம் அமைச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ வந்து அமைச்சிருக்காங்கன்னா வந்து ஒருவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தாசில்தார் தலைமையில வந்து பேசினாங்க வச்சாங்க. ஆனா பீஸ் கமிட்டில எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லல. கலெக்டர் அப்ப நீங்க வந்து ஒரு பித்த கருத்தோட வாங்க, நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுல இந்த கோபமடைந்த ஊர் பொதுமக்கள் வந்து என்ன செய்றாங்க, போராட்டத்தை மீண்டும் தீவிரமடைகிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தீவிரமடைஞ்சோன்னா அங்க உள்ள ஆய்வாளர்கள் வந்து ரொம்ப வந்து கடினமா கோவப்பட்டு பேசுறாங்க. அதனால வந்து ஒரு 2 வருக்குமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அதுல வந்து மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க மீண்டும் வந்து இந்த ஊருக்கு நாங்க போக விரும்பல, நிறுத்தினா தான் நாங்க போவோம் சொல்லி இருந்துட்டாங்க. அவங்க மண்ணெண்ணெயை மேல ஊற்றி வந்து தீக்குளிக்க முயற்சி எடுத்தாங்க. உடனே காவல்துறை வந்து கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சு எங்களை இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4:45 விடுதலை பண்ணிருக்காங்க. அதனால இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை அரசு தலையிட்டு, முதல்வர் அவர்களும் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து இந்த மக்களை வந்து நல்ல வாழ்றதுக்கான வழிகளை பண்ணணும். அரசு நிலங்கள்ல இந்த மாதிரி சூரிய ஒளி பேனல்களை அமைக்கணும்.